ஹலோ நண்பர்களே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பெருசாக நம்ம இன்ட்ரோடக்ஷன் இந்த குரூப்பில் தேவையில்லை. இந்த குரூப்பில் இருக்க 12 பேர் 12 13 பேரும் இருக்கிறவங்க என்னை பற்றி நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்து பார்ப்பீங்க. சில அந்த சரண்கிற ஃப்ரெண்டு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், ஸ்கூல்லேருந்தே தெரியும். மற்றவங்களாம் டே பை டே டிஃப்ரெண்ட் ஆகி இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப நம்புகிறேன், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் இது கூட சொல்லலாம். சரிங்களா? ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ என்ன எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அப்புறம் என்டர்பிரனர் ஆகணும், லைஃப்பில் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கோல் நம்ம 3 பேர் எல்லாருமே காமனாக இருக்கும். பட் நான் வந்து சின்ன வயசுல வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ எனக்கு அக்கா இருக்காங்க, பட் அவங்க மேரேஜ் ஆகிட்டாங்க. சின்ன வயசில் ஒரு 66 படிக்கும்போது மேரேஜ் ஆகிட்டாங்க. ஸோ நான் வீட்டுக்கு ஒரே பையன். எனக்கு தங்கச்சி அந்த மாதிரி எனக்கு பெருசாக சொன்னால் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே பெருசாக என் லைஃப்பில் எனக்கு தெரியலை. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் வேணும். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னோடய காலேஜ் டைம் +1 +2 இருந்தே சரி, நான் வந்து நிறையா புக்ஸ் ரீட் பண்ணிட்டேன். ஸோ புக்ஸ் ரீட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்படி சில பேருக்கு சாப்பிட்றது பிடிக்கும், எனக்கும் சாப்பிட்றது பிடிக்கும். சில பேருக்கு இந்த 3 நிமிஷத்தில் முடிக்கிறது சீக்கிரம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து சில பேர் ஒரு ஹாபி இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ண ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ இதனால் நான் வந்து லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சந்திச்சிருக்கேன். ஸோ எனக்கு சில பேர் இப்போ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நான் இப்போ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு முடிவே எடுத்துட்டேன். சரிங்களா? எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்துச்சு. லாஸ்ட் 1 மந்த் நான் ஒரு வேலையில் ஒழுங்காக இல்லை. அப்புறம் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அதில் எனக்கு மினிமமான சேலரி தான் வந்தது. ஏன்னா நான் லேட்டாக அதனால் இப்போ இந்த மாதம் தான் ஃபுல் சேலரி வாங்க போகிறேன். வந்தவங்களோட கண்டிப்பாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆரம்பிக்க போகிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அதில் வந்து நான் ஒரு பேஜ் ஐடியாவில் தோணுது என்னென்னா, ட்ராமாவுக்கு நேரம் இல்லை. இப்போ எப்படி காதலுக்கு நேரம் இல்லை, மனைவிக்கு நேரம் இல்லைலாம் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ட்ராமாவுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறதா திருமணத்துக்கு வந்துட்டேன். அந்த ட்ராமாவுக்கு நேரம் இல்லைங்கிற பேஜ் எதை பற்றி இருக்குன்னா, சில மித்தை பற்றி. இப்போ உலகம் ஒன்று நம்பிட்டுருக்குல்ல, நம்ம எல்லோரும் போயிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னோன்னா என்ன சொல்லலாம், நிறையா நம்ம இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் மித்துங்கிறது உங்களுக்கு புரியும், மூட நம்பிக்கைகள். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் முடிஞ்சு நான் சொல்லலான் இருக்கேன். அதுக்கு எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை.